ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, வரப்போகக்கூடிய நாட்களை மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி எதிர்கொள்ள போகின்றார்கள் அப்படிங்கிறது குறித்து இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை மகர ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மகர ராசி நேயர்களே, வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சனி சகாயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சரித்து வருகின்றார். ஆனாலுமே அவர் வக்ரம் பெற்றிருப்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய தொல்லைகளை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய தொல்லைகளானது உங்களுக்கு ஏற்படலாங்க. அதே போல் அசாகரியமான ஒரு சூழ்நிலையும் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாத ஒரு நிலைகளும் பார்த்தீங்கன்னா உண்டாகும். குருவினுடைய பார்வைகள் இருப்பதனால சில காரியங்களானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி நேரத்தில் கைக்கூடி வரக்கூடியதாக காணப்பட்டாலும் என்றாலுமே அதுவரை உங்களுக்கு கவலைகளானது ஆட்கொள்ளுங்க. தொழில் போட்டிகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. அஷ்டமத்தில் கேது இருப்பதனால இடமாற்றம் வீடு மாற்றங்களானது ஏற்படலாம். சனியினுடைய வழிபாட்டை முறையாக செய்து வரும் பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீரக்கூடும். சந்தோஷ வாய்ப்புகளை அதிகம் நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்பொழுது உச்சகுருவும் பார்த்தீங்கன்னா இந்த சூரியனோடு இணைய இருக்கிறாங்க. ஸோ இந்த சூரியனோடு இணையக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அளவிற்கு நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. அதே போல் உங்களுக்கு பதவி உயர்வுகளானது கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய தந்தை வழி உறவில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரக்கூடும். வாகன மாற்றத்தினுடைய யோகங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. அதாவது வாகன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறக்கூடும் அப்படின்னு தான் சொல்லணும். புதிய வாகனத்தை வாங்கி பயணிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். எதையுமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் கலந்து ஆலோசித்து செய்வதனால நல்ல பலனை பார்த்தீங்கன்னா பெற முடியுங்க. குறிப்பாக இப்போ இந்த நேரத்தில் புதன் சப்தமஸ்தானத்தில் இருப்பதனால உங்களுக்கு கல்யாண முயற்சியானது கைகூடி வரும். கடல் தாண்டி சென்று பணிபுரியக்கூடிய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு இப்பொழுது நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகளானது வரலாங்க. அதேபோல் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்தானது கிடைக்கும். அதேபோல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 4-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு உத்தியோகத்தில் நிறைய உயர்வுகளை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பார். உயர் அதிகாரிகளுமே அதில் உள்ள நுணுக்கங்களை பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டது உண்டு. அந்த கவலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது சீராகும் அப்படின்னு சொல்லலாம். தீரக்கூட போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இப்பொழுது அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் அகலக்கூடும். நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு தகவலானது கிடைத்து உங்களுடைய தொழிலை பார்த்தீங்கன்னா விரிவு செய்து கொள்வீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியுமே உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய நேரங்கள். அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகார பதவிகளானது கிடைக்கக்கூடும். உடன்பிறப்புகளினுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப காரியங்களை நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். அதே போல் இந்த நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா 5-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுறாங்க. ஸோ இப்போ இவர் நீச்சம் பெறக்கூடிய இந்த நேரமானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா இவர் நீச்சம் பெறக்கூடிய இந்த நேரங்கள் அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் சில பிரச்சனைகளானது சேரும். அவர்களினுடைய முன்னேற்றங்கள் கருதி எடுத்த முயற்சிகளில் கொஞ்சம் உங்களுக்கு தாமதங்களும் உண்டாகுங்க. நண்பர்களை நம்பி ஒப்படைத்த எந்த ஒரு உறுப்புகளாக இருந்தாலுமே அது நடைபெறாமல் போகலாம். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறையானது தேவை. மருத்துவ செலவுகளானது பார்த்தீங்கன்னா மனக்கலக்கத்தை உண்டாக்கும்.
ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெருசாக வந்து ஃபீல் பண்ண வேணாம். என்ன நடக்குமோ அந்த ஒரு விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் வந்து பார்த்திங்கன்னா வழி நடந்து செல்ல வேண்டும். அந்த கட்டத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடந்து செல்வது சிறந்தது. அனுபவஸ்தரர்களினுடைய ஆலோசனையானது தக்க சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நினைத்தது நிறைவேறுங்க. அதே போல் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலேயே விழிப்புணர்ச்சியானது வந்து பார்த்திங்கன்னா தேவை. கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. பெண்களுக்கு குடும்ப சுமைகளானது ஏற்படும். ஆரோக்கியத்தில் அக்கறையானது தேவை. இந்த மாதத்தில் உங்களுக்கு பணவரவானது இருக்குங்க. நீங்கள் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியங்களும் நடந்து முடியுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடைய வியாபாரங்கள் தொடர்பாக அலைய வேண்டியதாக இருக்கும். வரவேண்டிய பாக்கியங்களானது இப்பொழுது தாமதமாகவே வந்து சேருங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க நீங்கள் அலைந்து திரிய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது இருக்குங்க. சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தவிர்ப்பது நல்லது. அதே போல் குடும்பத்தில் விருந்தினர்களுடைய வருகையினால் திடீரென்று செலவுகளானது ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நேரங்களும் வந்து உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியதாக இருக்கலாம். வெளி வட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்கள் ஒன்றால வாக்குவாதங்களானது ஏற்பட்டு சரியாகும். தம்பதிகளுக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. அதே போல் ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போதும் வாகனங்களில் செல்லும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா கவனங்களானது தேவை. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவுகளானது எடுக்காமல் இருப்பதும் வீண் அலைச்சல்களை அதாவது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதுமே நல்லது. அதே போல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொந்த வேலைகளானது இப்பொழுது முடியக்கூடும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி வந்து பார்த்திங்கன்னா கேட்பார்கள். மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பதும் பாடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகங்களானது நீங்கி படிப்பதுமே முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆசிரியர்கள் சொல்படி கேட்டு நடப்பது நன்மையை கொடுக்கும். சக மாணவர்களினுடைய ஆதரவும் கிடைக்கும். மேலுமே அரசியல் துறையினர்களுக்கு விடாபடியாக செயல்பட்டு சில வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடித்து கொடுப்பீர்கள். அதே போல் நண்பர்களுடன் மனஸ்தாபங்களானது வரும். யாருக்குமே சாட்சி கையெழுத்திட வேண்டாம். வேலையாட்களால் பிரச்சனைகளானது வரக்கூடுங்க. மறைமுக எதிர்ப்புகளானது வந்து நீங்கும். கலைத்துறையினர்களுக்கு எதிர்பார்த்தபடி வரவுகளானது இருக்குங்க. வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகளுமே வந்து சேரும். மருத்துவ செலவுகளானது உங்களுக்கு குறையும். அதேபோல் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மகர ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த நேர காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது தான் உங்களுக்கு சிறந்ததுங்க. குறிப்பாக இந்த உத்திராட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. அதேபோல் மகர ராசிக்காரர்களில் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தமான குறைபாடுகளானது வரலாம். ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த கவனத்தை செலுத்துவது சிறந்தது. உங்களுடைய குடும்பத்திலுமே சுப காரியங்களானது மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களானது இருக்கக்கூடும். அதேபோல் அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் மன வருத்தங்களானது ஏற்படலாம். அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகளானது வரலாங்க. கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் பிள்ளைகளை அவர்களுடைய போக்கில் விட்டு பிடிப்பது சிறந்தது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் தடைகள் நீங்கி நல்லபடியாகவே நடந்து முடியும். பணவரவானது திருப்தியை தரும். கலைத்துறையினர்களுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக முன்னேற வேண்டியதாக இருக்குங்க. நண்பர்களினுடைய உதவியினால நன்மைகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது சிறந்ததுங்க. அரசியல்வாதிகள் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கு. மேலிடத்தில் இருந்து முக்கிய பொறுப்புகள் உங்களுடைய கையில் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சந்தோஷமான செய்திகளுமே வந்து சேரும். இதற்கு அடுத்தபடியாக மகர ராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எப்போதுமே உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீர்கள். சில குழப்பங்களானது நேர்ந்தாலும் இதுவரை நடக்காமல் இருந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து மன நிம்மதியும் அடைவீர்கள். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களானது இப்பொழுது நடந்து முடியும் அப்படின்னு தான் சொல்லணும்.
முக்கிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கக்கூடுங்க. அதேபோல் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆடம்பர செலவுகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனை அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அகலும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.